சென்னை சைதாப்பேட்டையில் மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியாக இருந்த சிறுமியிடம் அத்துமீறிய நபர் சிக்கியது எப்படி? சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்ட 15 வயது மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். அந்த பெண் அருகில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலை செய்து வந்தார். கடந்த மாதம் 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு வழக்கம் போல் வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். மகள் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். காலை 8:30 மணிக்கு வேலை முடித்து வீட்டிற்கு வந்தபோது அவரது மகள் அசாதாரணமாக நடந்து கொள்வதைக் கண்டு அதிர்ந்து போனார். பின்னர் மகளை சமாதானப்படுத்தி என்ன நடந்தது என விசாரித்த போது அதிர்ச்சியில் உறைந்து போனார். பெண்ணின் வீட்டருகே அவரது உறவினர் பலராமன் என்கின்ற துரையா என்பவர் வசித்து வந்துள்ளார். அவர் அந்த பெண் வேலைக்கு செல்வதையும் மகள் தனியாக வீட்டில் இருப்பதையும் தொடர்ந்து கவனித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று அந்த பெண் வீட்டு வேலைக்கு சென்றதும் நைசாக அவரது வீட்டிற்குள் சென்ற பலராமன் மனநலம் குன்றிய சிறுமியிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறி நடந்து கொண்டுள்ளார். இது குறித்து தெரிய வந்ததும் அந்த பெண் பலராமனின் மனைவி வள்ளியிடம் சென்று சண்டையிட்டுள்ளார். அவர்களும் பெண்ணின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரியுள்ளனர். இதையடுத்து 5ஆம் தேதி குழந்தைகள் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அந்த பெண் புகார் தெரிவித்துள்ளார். மறுநாள் சிறுமிக்கு பயத்தில் வலிப்பு ஏற்படவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். சிறுமிக்கு உடல் நலம் தேறியதும் 18ஆம் தேதி சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் போக்சோவில் வழக்கு பதிவு செய்து பலராமனை கைது செய்துள்ளனர். தனியாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.